தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சில ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறதுக்கான ஒரு சில ட்ரிக்ஸையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. அதனால வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணாதான் அடுத்தடுத்து யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்க மிஸ் பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறதுக்கான சில ட்ரிக்ஸுமே பார்க்கலாம். மொபைல்ல உள்ள குரோம் ப்ரௌசருக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு பாத்தீங்கன்னா அதுல ஹேவ் ஐ பீன் பியூன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. குரோம்ல போய் ஜஸ்ட் டைப் பண்ணாலே ஃபர்ஸ்டே உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்ல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி நீங்க இந்த வெப்சைட்ல போட்டீங்கன்னா அந்த இமெயில் ஐடி வேற எங்கேயாச்சும் ஹேக் ஆயிருக்கா அப்படின்றது உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இமெயில் ஐடி நீங்கள் ஃபஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஐடி நான் போட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. என்னோட ஜிமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா வேற எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகலை அப்படின்ற மாதிரி கீழே ஷோ பண்ணுறாங்க. இதே மாதிரி உங்களோட ஜிமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் இதில் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி ஹேக் ஆயிருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக் எப்படின்றது சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி அவங்க என்ன பண்ணி போறாங்க அப்படின்ற ஒரு சிம்பிளான நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம். என்னன்றது பாத்தீங்கன்னா இப்போ பெரும்பாலான மக்கள் அவங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி தான் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்றதா இருக்கட்டும், இது மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா அதே ஜிமெயில் அக்கௌண்ட்டை பாத்தீங்கன்னா நிறைய பேர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி அன்வான்ட் வெப்சைட் இது மாதிரி யூஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஹேக் ஆயிருது. சோ ஹேக் ஆனனால பாத்தீங்கன்னா அதோட லிங்க் அப்ல இருக்கிற எல்லா டேட்டாஸும் பாத்தீங்கன்னா அந்த ஹேக்கர் கையில கிடைச்சிருது. இப்போ என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா அதை லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் நீங்க அதை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க லிங்க் பண்ணிருக்கலாம். இல்லாட்டி பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஸ்டோர் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அந்த பர்பஸ் தவிர வேற எந்த பர்பஸ்க்கும் பாத்தீங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அதே நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் தூக்கிட்டு போய் ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்லயோ இல்ல தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லயோ போய் யூஸ் பண்றப்பதான் பாத்தீங்கன்னா அது ஹேக் ஆயிருது. அதனால உங்களோட டேட்டாவும் பாத்தீங்கன்னா அந்த ஹேக்கர் கையில போயிருது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோ இல்லாட்டி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஆக்சஸ் பண்ணணும், அதுல நான் போய் பார்க்கணும் அப்படின்றத நினைச்சீங்கன்னா அப்ப ஏதாச்சும் ஒரு டம்மியான இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதுல போய் யூஸ் பண்ணீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஹேக் ஆனாலுமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா உங்களோட டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் ஜிமெயில் ஐடி தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதுல நீங்க எந்த டேட்டாவும் ஸ்டோர் பண்ணல. சோ டம்மியான ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோ ஏதாவது ஆப்லயே நீங்க பார்க்கணும்னா அதுல போய் பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே வராது. சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறதுக்கான ஒரு சில செட்டிங்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் பத்தி அந்த வீடியோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா ஐ கார்ட்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறதுக்கான ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ மூலியமா பாத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறதுக்கான ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. அதை அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ற மூலமா உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் சேஃப்டி பத்தி எதுவும் டவுட்ஸ்ல அந்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அப்படி பர்சனலான டவுட்ஸ்லாம் இருந்தா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.